ஓகே, கன்னியாகுமரியிலேருந்து இப்போ நெக்ஸ்ட்டு ராமேஸ்வரம் கிளம்பிகிட்ருக்கோம். ஸோ ஒரு 250 கிலோமீட்டர்ஸ். என்னடா 250 கிலோமீட்டர்ஸ் காட்டுது. சிட்டியில் டிராஃபிக்கில் கரடு முரடாக வண்டி ஓட்டின எல்லாருக்குமே இந்த மாதிரி ஹைவேல வண்டி ஓட்டுறதுனா கண்டிப்பாக ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அடிக்கடி கீர் மாற்றணுன்ற அவசியம் இல்லை, கிளச்சும் பெருசாக யூஸ் பண்ண வேணாம், நம்ம பாட்டுக்கு அப்படியே ஜாலியாக போயிட்டே இருக்கலாம். அண்டு கிளைமேட்டும் வந்து க்ளவுடியாக இருந்துச்சு இந்த மாதிரி அப்படின்னா வந்து பெருசாக டயர்ட் ஆகாது. ஸோ நல்லா அப்படியே ஸ்மூத்தாக போயிட்டே இருக்கலாம். இந்த ரூட்டில் வந்து ஒரே ஒரு பிரச்சனை என்னென்னா, அடிக்கடி பார்த்திங்கன்னா குறுக்க மாடு வந்துச்சு, அதுக்கப்புறம் குட்டி குட்டியாக நிறைய ஆடுங்கள்லாம் வந்துச்சு. ஸோ அதனால் கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லாக ஓட்டுற மாதிரி இருந்தது. அண்டு பெருசாக ரொம்ப ஸ்பீடாக போகக்கூடாது அப்படின்ற ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்குது. வரும்போது அந்த ரூட் இல்லாமல் இப்போ வந்து டிஃப்ரெண்ட்டான ஒரு ரூட் எடுத்திருக்கோம். ஸோ மேப்பில் வந்து ஸ்ட்ரெயிட்டாக தனுஷ்கோடின்னு போட்டதுனால அது வந்து வேறு ஒரு ரூட் காட்டுது. ஸோ ராமேஸ்வரம் போட்டிங்கன்னா ஹைவேல ஒரு ரோடு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா வில்லேஜுக்குள்ளெல்லாம் பூந்து வயல்வெளிக்கு நடுவில்லாம் போகுது. ஸோ நல்லாயிருக்கு இந்த ரூட்டு. ஒரு 1 hour மேலே கண்டினியூஸாக ஓட்டியிருப்போம். ஸோ ஒரு சின்ன பிரேக் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நிறுத்தியிருக்கோம். இந்த இடம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக அப்படியே க்ரீனரிஸ், இது ஃபுல்லாக அப்படியே க்ரீனாக அழகாக இருக்குது, சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. கிளைமேட்டும் பார்த்திங்கன்னா ரொம்ப க்ளவுடியாக இருக்குது, அதனால் வந்து பெருசாக டயர்டு தெரில. ஸோ க்ளவுடியாக இருக்கிறதுனால கிளைமேட்டு டயர்டே ஆகலை இப்போ வரைக்கும். ஸோ ஜாலியாக அப்படியே போயிட்டுருக்கோம். ஸோ இன்னொரு 2 hours வந்து ராமேஸ்வரம் ரீச் ஆகிடுவோன்னு நினைக்கிறேன். ரெடியா போகலாமா? ஓகே, இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா வேட்டையாடு விளையாடு படத்தில் வர்ற அந்த ஒரு லொக்கேஷன் மாதிரி இருந்தது. கமல் அந்த டெட் பாடிஸ்லாம் தேடி போவார், அந்த மாதிரி இருந்துச்சு. நானும் சரி ஏதோ டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போய் பார்த்தா கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் வெறும் வயல்வெளி தான் இருந்துச்சு. ஸோ சரி, வந்ததுக்கு ஒரு சின்ன ஒரு வீடியோவாவது எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். இந்த ரூட்டில் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து இந்த சைடில் இந்த தண்ணிலாம் வந்து வானம் ரொம்ப மேகமூட்டமாக இருந்ததுனால தண்ணி வந்து சூப்பராக இருந்தது பார்க்குறதுக்கே. அந்த தண்ணி கலர் பார்த்திங்கன்னா தெரியும். ஸோ வானத்தோட இது அப்படியே அதில் ரிஃப்ளெக்ட் ஆகி ஒரு மாதிரி ஒரு கண்ணாடி மாதிரி இருந்துச்சு. சில இடங்களில் பார்த்திங்கன்னா அந்த ஒரு கண்ணாடி மாதிரி தெரிஞ்சுது எனக்கு இந்த தண்ணிலாம். ஃபைனலாக கிட்டத்தட்ட ஒரு 5.5 மணி நேரம் ஓட்டுன்னு வண்டியை ஓட்டி பாம்பன் பிரிட்ஜ் ரீச் ஆகிட்டோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா 2 பிரிட்ஜ் இருக்குது. ஒன்று வந்து பாம்பன் ரோட் பிரிட்ஜ் சொல்லுவாங்க, இன்னொன்று பாம்பன் ரயில் பிரிட்ஜு. ஸோ இந்த பக்கம் வந்து போகிற எல்லாருமே கண்டிப்பாக வந்து இந்த பாம்பன் பிரிட்ஜில் நிறுத்தாமல் போக மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒரு பெரியவர் ஒருத்தர் பார்த்தா அவர் சொன்னார். ஸோ இந்த ரோட் பிரிட்ஜ் வந்து பார்த்திங்கன்னா 1974 கட்டியிருக்காங்க. ஸோ அந்த ரோட் பிரிட்ஜில் தான் வந்து இப்போது நான் பைக்கில் போக போகிறேன். அண்டு அந்த ரயில் பிரிட்ஜில் வந்து ட்ரெயினில் போகணுன்னு நினச்சேன். பட் ட்ரெயின் டிக்கெட்ஸ் வந்து எங்களால் கலெக்ட் பண்ண முடியல, அதனால் அந்த பிரிட்ஜில் போக முடியல. அந்த பிரிட்ஜ் வந்து பார்த்திங்கன்னா 1914 கட்டியிருக்காங்களாம். கிட்டத்தட்ட ஒரு 107 வருஷம் ஆகுது அந்த பிரிட்ஜை கட்டி. அண்ட் இன்றைக்கி டேவே ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா கிளைமேட் ரொம்ப க்ளவுடியாக இருந்ததுனால இதுவும் வந்து அழகாக இருந்தது. இங்கேருந்து பார்க்குறதுக்கு அந்த பிரிட்ஜும் ரொம்ப அழகாக இருந்தது. இவ்வளோ அழகான ஒரு கிளைமேட்டு, இவ்வளோ அழகான ஒரு பிரிட்ஜு. ஸோ கண்டிப்பாக வந்து இதில் ஒரு ரைடோட நிறுத்த முடியுமா சொல்லுங்கள்? நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 4 ரவுண்ட் அடித்தேன் இந்த பிரிட்ஜில். 4 தடவை வந்து இந்த எண்டுலேருந்து அந்த எண்டுக்கும், அந்த எண்டுலேருந்து இந்த எண்டுக்கும் போயிட்டு வந்தேன். அண்டு அப்படி போகும்போது கிளைமேட் க்ளவுடியாக இருந்ததுனால அப்படியே சைடில் வந்து அழகாக அப்படியே பார்த்துட்டே போனேன். ஸோ 2 சைடுமே வந்து அவ்வளோ சூப்பராக இருந்தது. அண்டு அந்த ரயில் பிரிட்ஜ் வந்து அந்த கப்பல் வரும்போது அது ஓப்பன் ஆகுமா, அது வந்து பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ மேபி அடுத்த தடவை வந்தேன்னா அதை பார்க்குறதுக்கு ஒரு சான்ஸ் கிடைக்கும் அப்படின்னு நம்புகிறேன்.
நாங்கள் பார்த்த வரைக்கும் வந்து அதிகமான பேருங்க வந்து அந்த ரோட் பிரிட்ஜிலேருந்து தான் பார்த்துட்டு இருந்தாங்க. ஸோ நாங்கள் கொஞ்சம் கிட்ட போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரெயின் ட்ராக்லேயே இறங்கி நடந்து போகலாம் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணோம். அண்டு ட்ரெயின் வரும் அப்படின்னு சொன்னாங்க. அங்கேருந்து ஒரு லோக்கல் ஆள் ஒருத்தர் சொன்னார். அதனால் கொஞ்சம் இந்த பக்கத்தில் இருந்து அந்த ட்ரெயின் வரதை பார்த்தோன்னா இன்னும் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து இந்த ட்ராக்கில் இறங்கி அந்த இடத்துக்கு நடந்து போனோம். நான் வந்து அதிகமாக இங்கே யாரும் வந்திருக்க மாட்டாங்க அப்படின்னு நினச்சேன். அண்ட் நான் நினச்ச மாதிரி இங்கே வந்து யாருமே இல்லை. நாங்கள் 2 பேர் மட்டும்தான் இருந்தோம், நானும் என் ஃப்ரெண்டும் மட்டும்தான். ஸோ தனியாக இவ்வளோ க்ளோஸில் நின்று அந்த ட்ரெயினை பார்க்கக்கூடிய ஒரு சான்ஸ் கிடச்சிது. பாம்பன் பிரிட்ஜ் வந்துட்டோம். இந்த இடம் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. கடல். அண்ட் திஸ் இஸ் ஒன் ஆஃப் மை ஃபேவரட் ஸ்பாட் இந்த ட்ரிப்புலேயே. இந்த இடம் அவ்வளோ அழகாக இருந்தது. இந்த கிளைமேட்டுக்கு அண்ட் 2 சைடும் இந்த தண்ணி ஃப்ளோ ஆகிறது எல்லாமே. ஸோ ரொம்ப பிடிச்சிருந்தது எனக்கு இந்த இடம். பாம்பன் பிரிட்ஜு ட்ரெயின் வந்துகிட்டே இருக்குது. ட்ரெயின் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்லோவாக அந்த பிரிட்ஜ் மேலே வந்துட்டு இருந்தது. ஏன்னா அது எதுக்காகனா வந்து ட்ரெயினில் ட்ராவல் பண்ணுற எல்லாருமே அந்த வியூ வந்து என்ஜாய் பண்ணணும் அப்படின்றதுக்காக ரொம்ப ஸ்லோவாக தான் ஓட்டுவாங்க அந்த ட்ரெயினை யூஸ்வலாகவே. ட்ரெயினில் போன நிறைய பேர் வந்து அவங்கள வீடியோ எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியாக கை காமிச்சிக்கிட்டே சிரிச்சுக்கிட்டே அப்படியே போனாங்க. எனக்கா செம்ம கடுப்பு அண்ட் ரொம்ப பொறாமையாக இருந்தது. என்னடா இவ்வளோ பேர் போகிறாங்க, நம்மளால் போக முடியலையே அப்படின்னு இந்த ட்ரெயினில். ஸோ அடுத்த தடவையாவது டிக்கெட் கிடைக்கும்னு நம்புகிறேன்.